الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூய்மையான இந்த மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய இறை நேசர்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவான. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு செய்தியை தான் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் படைக்கப்படவில்லை என்பதுதான் திருமறை குர்ஆன் பல இடங்களிலே சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. ஆக மனிதனை பொறுத்த வரைக்கும் படைத்த இறைவனுடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்கின்ற
அந்த வழிமுறையின் பிரகாரம் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய காலங்களை அதிகம் செலவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய பல வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவன் பிறந்து அவன் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரத்தன சுருக்கமாக சொல்லும் பொழுது நல்ல அமல்கள் நல்லவங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எங்கெல்லாம் அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை குர்ஆனிலே அழைக்கின்றானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் எங்கெல்லாம் அழைக்கின்றானோ அங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன? நல்லவரை செய்யுங்கள், ஈமான் கொண்டவர்களை தொழுகுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், நோன்பு வையுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். இப்படித்தான் ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை நாம் பார்க்கும் பொழுது நல்ல அமல்கள் தான் திரும்ப திரும்ப வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த அமல்களுடைய நிலை எதற்கு என்றால், மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் வைத்திருக்கின்றான். அமல்கள் மூலமாக மட்டும்தான் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அதற்காகத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி. இந்த குர்ஆனிலே பாருங்கள், வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. நீங்கள் செய்யக்கூடிய அணு அளவு நன்மையாக இருந்தாலும் அங்கே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், தீமையாக இருந்தாலும் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த விசாரணையின் முடிவில் தான் உங்களுக்கு சொர்க்கத்தை நரகத்தை அல்லாஹ் தர இருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதோடெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ அந்த எந்த உலகத்தினுடைய ஆதாயங்கள் எதுவும் அந்த மறுமையில் உங்களுக்கு பயனே அளிக்காது, அமல்கள் மட்டும்தான் பயனளிக்கும் என்று பல இடங்களிலே குர்ஆன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் பொருளாதாரம், காசு, பணம், பதவி இதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வத்தகு யௌமல்லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன். அவனுடைய காசு, பணம், பதவி எதுவும் அந்த நாளிலே பயனளிக்காது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். எதற்காக இந்த மனிதன் அதிகமாக உழைக்கின்றானோ, அதிகமாக நேரத்தை செலவு செய்கின்றானோ, யாருக்காக உழைக்குகின்றானோ அவர்கள் கூட அந்த மறுமையில் பயனில்லை என்பதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி. யாருக்காக உழைக்குகின்றோம்? நம் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக. இவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்லும் பொழுது மருகூமின் அகிஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாயிபதிஹி. உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உன்னுடைய பிறந்த குழந்தைகள், உன்னுடைய மனைவி மக்கள் அனைவரும் உன்னை மறுமையிலே விட்டு விரைந்து வருவார்கள் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், மறுமையில் அமல்களின் மூலமாகத்தான் அவன் வெற்றி பெற முடியும். அதை தவிர வேறு போக்கிடமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்த உடனேயே 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்கின்றன. ஒன்று அவனுடைய சொத்துக்கள், சுகங்கள். அவனுடைய உடலை, இறந்து போன அவனுடைய உடலை அவனை தூக்கிய உடனேயே அவனுக்குடைய சொத்துக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கும் தடை விதிக்கப்படுகின்றன. அதை விட்டு விலகி விடுகின்றான். இரண்டாவது, அவனுடைய உறவினர்கள் அவனை தூக்கிட்டு போறாங்க. எது வரைக்கும் போறாங்க? மையவாடிக்கு வரைக்கும் போகின்றார்கள், குழியை நோண்டுகின்றார்கள், உடலை வைக்குகின்றார்கள், மண்ணை போடுகின்றார்கள், திரும்பி அவர்களும் வந்து விடுகின்றார்கள். இந்த 2 உறவுகளும் திரும்பி வந்து விடுகின்றன. அவனோடு இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் செய்த நல்ல அமல்கள், அவன் செஞ்சு கெட்டது. இது நீ மறுமையில எல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதர்சனமாக உலகத்தில் கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். நம்ம பெற்ற தகப்பன், நம்ம வளர்த்தினாரு, நம்மோடு பல ஆண்டுகள் இருந்தாங்க, அவர்தான் கட்டின வீடு, அவருடைய சொத்து. அவர் மரணித்தவுடனே தூக்குறோம், அத்தாவை கொண்டு போய் கபருக்குழியில் அடக்கம் பண்றோம், நாமளும் திரும்பி வந்து விடுகின்றோம். அதை கண்கூடாக பார்க்கின்றோம். அது தகப்பனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த அமல்கள் தான் அவர்களிடத்திலே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிச்சார். அப்ப அமல்கள் தான் ரொம்ப முக்கியம் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும், எந்த மூமினுக்கும் கிடையாது. ஆனா
இதிலே பயப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த குர்ஆனில் அமல்களை பற்றி இவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் சொல்லுகின்றானோ, அதே குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வலா துப்திலு ஆமாலுக்கும், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் செஞ்ச அமலை நீங்களே அழிச்சிடாதீங்க. இது குர்ஆனுடைய வசனம். பல வருஷம் கஷ்டப்பட்டு தொழுக, 80 வருஷம் நோன்பு வச்ச, 80 ஆண்டு காலம் தொழுகை, ஜக்காத்து, தான தர்மம் பொருத்தத்துக்கு தான் செஞ்சீங்க. ஆனால் அதை அழிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிடாத. இதை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கணும். அப்ப நான் செஞ்ச என்னுடைய தொழுகையை நான் அழிக்கக்கூடிய அடிப்படையில் நான் நடக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா? கஷ்டப்பட்டு பல மாதங்கள் நோன்பு வச்சேன், தாகத்தோடு இருந்தேன், பசியோடு இருந்தேன், நான் எதுக்கு ஏன் அமலை அழிக்கணும்? அழிச்சிருவீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எதில் நம்மளுடைய அமல்கள் அழியும் என்று பார்த்தால், அதற்குரிய காரண காரியத்தையும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். 3 விஷயத்திலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இந்த 3 விஷயங்கள் ஒரு காலகட்டத்திலும் நம்மிடத்துல வந்துவிடக் கூடாது. ஒரு கால் மனிதன் என்ற அடிப்படையிலே அதை செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இதுலதான் அமல்கள் அழியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாங்க. அது முதல்ல எது தெரியுமா? எந்த ஒரு இபாதத்து பண்றதா இருந்தாலும் அல்லாஹ் விருப்பப்படுவது எனக்காக மட்டும்தான் செய்யும். எங்கிட்ட கூலியை எதிர்பார்த்து மட்டும்தான் செய்ய வேண்டும். பெருமைக்காக, புகழுக்காக, அடுத்தவருக்காக, ஜமாத்துக்காக, ஊருக்காக எவன் அமலை செய்கின்றானோ அந்த அமல்கள் அழிந்து போய்விடும். இந்த தொழுகையை தொழுகிறோமா இல்லையா? தொழுகையை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கின்றான்? அல்லதீனகுமன் சலாத்திலும் பாவம், தொழுதவனுக்கு கூட கேடுதான். பெருமானார் சொன்னார்கள், தொழுதவன் நரகத்திலே இருப்பான். முனாஃபிக்குகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, கொள்கைவாதிகளை விட, முஸ்லிம்களை விட ரொம்ப இறையச்சத்தோடு முனாஃபிக்குகள் தொழுவார்கள். நம் குர்ஆனை ஓதுவான், குர்ஆனை பார்த்து திறந்த தொழுவான். இந்த முனாஃபிக்கினுடைய நிலை என்ன? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்தின் அடியிலே இருப்பான். எதுக்கு தெரியுமா? அவன் கரெக்டா தொழுவான். உள்ளத்தில் நான் ஒரு தொழுகையாளி, உலகத்துக்காக புகழுக்காளி என்ற சிந்தனை வந்துச்சு. அவனைத்தான் அல்லாஹ் முனாஃபிக் என்றே சொல்லி காமிக்கிறான். நயவஞ்சகன் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சுட்டி காட்டிக் கொண்டிருப்பார். தொழுகை மட்டுமல்ல, எந்த இபாதத்தை எடுங்க, அதுல முதல்ல வந்து நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான் வந்து நிற்பா. எனக்கா ஊருக்கா, அதை முதல்ல முடிவு செய்யும். எனக்கென்று மட்டும் இருந்தாதான் செய்ய, இல்லாட்டி அப்படிப்பட்ட தொழுகை நோம்ப செய்யாத. நோன்பு வைக்கிறோம்ல, நோன்புல அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? குத்திப அலைக்கும் சியாமும் கமா குத்திப அலைல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு என்பது பயம் வரணும், என்னோட பயம் வரணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். நீ சாப்பிடாம இருக்கிற, தாகமா இருக்கிற, அதெல்லாம் 2வது பிரச்சனை. என்னுடைய பயம் இருக்குதா, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ஜி பெருநாள குர்பான் கொடுக்குறீங்க, ஆடு மாடுகளை அறுக்கிறீங்க, நீ எவ்வளவு கரிய கொடு, எவ்வளவு பெரிய ஆட்டாறு, அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல வந்து என்ன நிக்கிறான்னா, அல்லக்கும் தத்தத்தோடு நீங்க அறுக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய ரத்தங்கள், மாமிசங்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாக்கின் வனாலும் தக்வாமின்கும், அல்லாஹ்வுடைய பயத்தோட இருக்கிறியா? அல்லாஹ்வுக்காக குர்பான் இருக்குதா? அல்லாஹ்வுக்காக ஏழைகளுக்கு கொடுக்கிறியா? இதைத்தான் அல்லாஹ் வந்து பார்ப்பதாக குர்ஆன்ல இருக்கா இல்லையா? ஹஜ் உம்ரா செய்யும் பொழுது முதல்ல அல்லாஹ் போடக்கூடிய அந்த பிடி என்ன? உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அந்த ஆடையை உடுத்தும் போது, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக், உனக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, உனக்காக மட்டும்தான் செய்கின்றேன், உன் ஆலயத்துக்கு வர்ற, அது முதல்ல வேணும். நீ ஹாஜி ஆகணும், உமராவாகணும், இந்த பதவி கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஹஜ்ஜு தேவையில்லை. ரசூல் அழகா சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக ஒருவன் இஹ்லாஸாக ஹஜ்ஜை செய்துவிட்டால் அங்கு பிறந்த குழந்தை எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது இஹ்லாஸ் இல்லை, இறைவனுக்காக இல்லை என்றால் ஹஜ்ஜை செய்தும் ஒரு நன்மையும் இல்லை.
அப்ப முதல் கட்டமாக அல்லாஹ் சொல்வது எந்த இபாதத்து பண்ணுங்க. ஒரு தர்மத்தை செய்யும் பொழுது கூட என்ன வந்து நிக்குது, என்ன அல்லாஹ் முதல்ல நிற்கிறான், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக எவன் தர்மத்தை செய்கின்றானோ அவன் செய்த தர்மம் அனைத்துமே அழிந்து மண்ணோடு மண்ணாக போயிடும், எந்த நன்மையும் இல்லை. இதுவெல்லாம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிற காரணத்தினால முதல்ல இஹ்லாஸ், இறைவனுக்காக செய்யறமா ஊழிக்கா, அதை முதல்ல முடிவு பண்ணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்லி காமிக்கிறாங்க, மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியுடைய நடவடிக்கை பேச்சு அதை வச்சுதான் நல்லவன் கட்டவன் விவாதத்தனவன் வணக்கத்தாலே முடிவு பண்ணுங்க. அல்லாஹ் மனிதனுடைய நடவடிக்கை ஒரு காலகட்டத்திலும் பார்க்குமா. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உன் உள்ளத்தை பார்க்கிறான், உன்னுடைய உள்ளத்துல என்ன நினைக்கிற, இன்னமல் ஆமாலா அதுக்குத்தான் கூடியே தவிர நீ எவ்வளவு செஞ்ச அது இரண்டாம் பட்ச. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிகப்பெரிய அமல்கள் செய்த 3 பேரு நரகவாதி. அதிகமான தான தர்மம் செஞ்சவன், அதிகமான மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவன், அல்லாஹ்வின் பாதையில உயிரே விட்டவன். பலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டவன். இவர்களுக்காகத்தான் முதல் நரகத்தினுடைய நெருப்பு எரிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு செய்யல, செஞ்சது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் செஞ்சான், உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக செய்யல. சொன்ன ரசூலுல்லாஹ் நாய்க்காக ஒருத்தன் தண்ணியை கொடுத்தான். ஒரு நாய் தாகத்துக்காக படாது பாடுபடு, அது கொஞ்சம் தண்ணியை கொடுத்தான், இவன் செருப்பவாதி. ஒரு பேரிச்சம்பளத்தை பாதியாவது பிடிச்சு நீங்க தர்மம் செய்யுங்க, இறைவனுக்காக செய்யுங்க. ஆக முதல் கட்டமாக நம்ம பார்க்கிறது அமல் யாருக்கு செய்றீங்க, எதுக்கு செய்றீங்க, என்ன நோக்கத்துக்கு செய்றீங்க, அது முதலிலே வேண்டும். இறைவனுக்காக செய்யக்கூடிய அமல்களை மட்டும்தான் ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியும், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹ் மன்னிக்காத தன் மீது அதை ஹராமாக்கப்பட்ட பாவம் ஷிர்க் மட்டும்தான். எனவே எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஷிர்க் மட்டும் அல்லாஹ் சொல்லும் போது நபியை கண்டித்து சொல்லுகின்றான், அமலுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அனைத்து அமல்களும் அழிந்து போகும். மற்ற பாவத்துக்கு அப்படி கிடையாது. ஒருத்தன் தொழுகிறான், இந்த பக்கம் விபச்சாரம் பண்றான்னா தொழுகிறதுக்கு அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்கு, விபச்சாரம் பண்ணதுக்கு அல்லாஹ்விடத்துல தண்டனையும் இருக்கு. ஒருத்தன் நோன்பு வைக்கிறான், இந்த பக்கம் சாராயம் குடிக்கிறான், நோன்பு வைத்ததுக்கு அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்கு, சாராயம் குடிச்சதுக்கு அல்லாஹ்விடத்துல தண்டனையும் இருக்கு. ஒரு பக்கத்துல அமல்கள் செய்யறான், ஒரு பக்கத்துல பாவத்தை செய்யறான். மனிதன் அப்படித்தான் உலகத்தில் படைக்கப்பட்டார். இதுக்குதான் அல்லாஹ் எப்படி வசனத்தை இருக்கிறான், சமயான நிஸ்காரத்தின் கைதையினா வமையான நிஸ்காரத்தின் சொல்றான். நீ செஞ்ச அனைவரவு நன்மை மனதளவு தீமை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ரெண்டையும் செஞ்சுதான் மனுஷன் போறான். அந்த விசாரணையின் நன்மை ஜாஸ்தியாக கொடுத்தவன். ஆனா பாவங்களிலே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய இந்த இணை வைக்கக்கூடிய தவறை செய்து விட்டான், அவன் 80-100 வருஷம் வாழ்ந்து அவன் செய்த அமல்கள் எல்லாமே அழிந்து போய்விடும் என்று குர்ஆன். வேறு எதுக்கும் கிடையாது. மற்ற பாவத்துக்கும் நன்மைக்கும் அல்லாஹ்விடத்திலே பேச்சு இருக்குது, பதில் சொல்லணும், அவன் முடிவு பண்ணுவான். ஆனால் ஷிர்க் செஞ்சுட்டோம், 100 வருஷம் வாழ்றான். 100 வருஷம் எத்தனை கஷ்டப்பட்டு நீங்க இபாதத் பண்ணிருப்பீங்க, எத்தனை வருடம் நோன்பு வச்சிருப்பீங்க, எத்தனை நாள் பசுவோடு இருந்திருப்பீங்க, எத்தனை தொழுகைகள், 5 நேர தொழுகை, லுகா தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, முன்பெண் சுன்னத்து தொழுகை, கால் வலிக்கிற மாதிரி நின்று தொழுதிருக்கிறான், அதற்கு நேரத்தை செலவு செஞ்சிருக்கிறான். தான தர்மம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பள்ளி வாசலுக்கு, யத்தீம் கானாவுக்கு, அனாதைகளுக்கு எதுக்கு இல்ல அள்ளி அள்ளி கொடுத்த இவ்வளவு தர்மங்களும் சிம்பிள் ஒரே ஒரு தப்புல முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, ஒருத்தர் சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் இணை வைக்கிறேன், ஆனா என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பானா? அந்த சஹாபி ஒவ்வொன்னா கேட்கிறார். தண்ணி அடிச்சா,
ஷிர்கு செய்யலன்னு அல்லாஹ் மன்னிப்பான், சொர்க்கம் போயிடலாம். சொர்க்கமே போயிடலாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து இன்னொருத்தர் வந்து கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே ஒருவன் விபச்சாரம் பண்ணிட்டான், அவனும் போவானா? அவனும் போவான். அவர் அதுக்கிட்டே போறார், இந்த தப்பு இந்த தப்பு இந்த தப்பு அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியில எல்லாருக்கும் சேர்ந்த ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, உலகம் நிரந்தரவுக்கு ஒருவன் பாவம் செய்து வருகின்றான், ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் செல்வான். நிறைய எக்கச்சக்கமாக கொடீரமா இருக்கான், ஆனா அல்லாஹ்தான் ரப்பு, அந்த விஷயத்துல மாற்று கருத்து இல்லை என்ற அடிப்படையில் வாழ்ந்தால் அவன் சொர்க்கம் தான் ரசூல் சொன்னாங்க. குர்ஆன்ல பாக்கிறோமா இல்லையா? சொன்னா சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், ஒருத்தனுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இவனுக்கு மட்டும். உலகத்திலேயே நான் ஒரு தவறை மன்னிக்கவே மாட்டேன், உண்மையிலும் மன்னிக்க மாட்டேன், மறுமையிலும் மன்னிக்க மாட்டேன், அங்கேயும் என்னுடைய கருணையை இரக்க குணத்தை இவனுக்கு காட்ட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பாவம் என்ன? ஷிர்க் மட்டும்தான். அப்ப அமல்கள் அழிந்து போகக்கூடிய இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. மனுஷங்கிற அடிப்படையில நான் பர்ஃபெக்டாக 100% எந்த தப்பும் செய்யலன்னு உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் தப்பு செய்யறவங்க. ஆனால் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனுடைய வசனமா நபிகளாருடைய போதனையும் வரக்கூடிய ஒரே செய்தி, இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, மனசுல கூட நினைத்து பார்த்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் அமல்கள் பாதிக்கப்படுது. இரண்டாவது இந்த விஷயத்தை. மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் ஷிர்கை தவிர மற்ற இபாதத்துகள் தொழுகை நோன்புல கொஞ்சம் பொதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாட்டு அல்லாஹ் தண்டிப்பான். இது அவன் சம்பந்தப்பட்ட அதிகாரம். மனிதர்களுடைய விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுக்குங்க. மனிதர்களுக்கு நீங்கள் துரோகம் வைத்து விட்டால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கடா. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் உடனடியாக எடுக்கிறான். நம்முடைய பேச்சால், நம்முடைய நடவடிக்கைகளால், பொருளாதாரத்தால் யாராவது பாதிக்கப்பட்டானடா, மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வந்தால் அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடக்க முடியல, சரியா பேச்சு வரல, கை கால் கழுவ முடியல, அந்த மாதிரியான ஒரு சீரியஸான கண்டிஷன்ல படுக்கையில சக்கராத்து வேதனையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஃபலீல் இப்னு அப்பாஸ் என்று தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு அவர் தோள்ல கையை போட்டு பள்ளிவாசலுக்கு நடக்க முடியாம வர்றார். மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செஞ்சார், மஸ்ஜித் நபவி அப்படி நிறைஞ்சு வழியுது, நிற்க முடியாம நடக்க முடியாம இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர்ல ஏறி மக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துகின்றார். அதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியா மக்களுக்கு பேசின பேச்சு, ஏறி நின்ற மிம்பர் அதுதான். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்றார். 3 செய்தியை சொல்றாங்க. நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர், மனிதன் என்ற அடிப்படையிலே நான் யாரையாவது கடுமையாக மனம் நோகுகின்ற அடிப்படையிலே பேசியிருந்தால் இந்த சபையில் என்னை திட்டி இருங்க. இரண்டாவது சொல்றார், மனிதன் என்ற அடிப்படையிலே நான் யாரையாவது அடித்திருந்தால் இந்த நேரத்துல யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாட்டினுடைய அதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், இப்படியெல்லாம் பார்க்காதீங்க, என்னை என் முதுகில் அடித்து பணியை பிடித்திருங்க. மூணாவது சொல்றார், நான் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் தான் சொந்த பந்தத்தில் சில பேர் அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவங்க சொல்லி இவங்கள்ட்ட கடனை வாங்கிக்குங்க சொல்லிட்டு சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்னை குற்றவாளியாக நிறுத்தி வைக்கிறாங்க. அங்க இந்த முகமது எப்படி செஞ்சார் என்று ஆக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே கணக்கை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய செய்த துரோகத்தை ஒரு காலகட்டத்திலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்காத வரைக்கும் என்று பெருமானார் சொல்றார். எந்த அளவுக்கு தெரியுமா?
ஒருத்தன் தன்னை கணக்கா இபாதத் பண்ணிட்டு மறுமையில வந்து நிற்பான். அவன் சொர்க்கவாதம் டிக்ளேர். அந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு 99% செஞ்சுட்டான். அவன் சொர்க்கத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அல்லாஹ்ட்ட, இறைவா, உலகத்துல வாழும்போது என் மானத்தோடு விளையாண்டான். அதுக்கு அந்த பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, ஈட்டும் தர முடியாது. என்ன செய்வாங்க? அல்லாஹ் அவன்கிட்ட என்ன நன்மை இருக்கு, எத்தனை வருஷம் சொல்லுதான், அதுல கொஞ்சம் வருஷத்தை தூக்கி இவனுக்கு கொடு. அதுக்கு இன்னொருத்த வர்றான், இவனால் பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்பட்ட வரிசைய ஒரு பெரிய லைனே, இவன் தொழுக, நோன்பு, அஜ்ஜி, ஜக்காத்து, தான தர்மம் எல்லாத்தையும் புடிஞ்சு பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து போட்டு கடைசியில் பார்த்தான், ஆள் போண்டியா நிக்கிறான். சொர்க்கத்துக்கும் போக முடியல, நரகத்துக்கும் போக முடியல. இத சொன்ன ரசூலுல்லாஹ் கடைசியில ஒருத்தன் வர்றான், இறைவா, இவனால நானும் பாதிக்கிறேன், இப்ப புடுங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்ப அல்லாஹ் இவன் என்ன தப்பு செஞ்சான்? விபச்சாரம் பண்ணானா, வட்டி வாங்கினானா, என்ன பாவம் செஞ்சானோ அதை தூக்கி இவனுக்கு கொடுத்து இவனை நரகத்துல தள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா. இந்த ஒரு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கும். அமல்கள் அழியக்கூடிய 3வது விஷயம், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. எவ்வளவு செஞ்சோம், எவ்வளவு இபாதத்தை பண்ணணும், எத்தனை வருஷம் செஞ்சோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். இந்த 3 தவறு வராத அளவுக்கு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும். நம்முடைய அமலுக்கான முழுமையான கூலியை அல்லாஹ் மறுமையில பெறக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு அமலை ஒருத்தர் செய்கிறார், அந்த அமல் நல்ல அமல். அப்படி இருந்தும் கூட இதுல நம்மளுடைய உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாம ஏதாவது இது போன்ற தப்பு செஞ்சிருப்போமோ என்று அல்லாஹ்விடத்துல நபிமார்கள் துஆ கேட்கிறான். தப்பு செஞ்சுட்டு இல்ல, சொர்க்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. யாரு செய்யறா? இப்ராஹிம் நபி, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 2 பேருக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை போடுறான். இந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி வாசல் செதலமடைஞ்சு மண்ணோடு மண்ணா கிடக்குது, இப்ராஹிமே இந்த கட்டடத்தை எழுப்பு. அத்தாவும் மகனும் 2 பேர் மட்டும்தான் காபாவை கட்டுறாங்க. மேஸ்திரி கிடையாது, கொத்தனாறு கிடையாது, ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது, குழி நோண்டுறதுக்கு யாரும் கிடையாது, மண்ணள்ளி போறதுக்கு யாரும் கிடையாது. அத்தாவும் மகனும் மட்டும்தான் நைட்டும் பகலமாக காபாவை கட்டுறாங்க. இந்த காபாவை கட்டிட்டு 2 பேரும் அந்த இடத்துல நின்று துஆ கேட்கிறாங்க பாருங்க. அதனால அல்லாஹ் அந்த இடத்துல நின்று நீங்க 2 ரக்காத்து தொழுகின்ற குர்ஆன்ல வசனத்தை இருக்கு. உம்ராவுக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் வத்தஹிது மகாம இப்ராஹீம முஸல்லா, நபியே இப்ராஹிம் என்ற இடத்துல நீங்க தொழுக 2 ரக்காத், வேற தொழுகையே அங்க இல்ல. உம்ராவுக்கு போனீங்க, தவாஃப்ல சுத்தி அந்த இடத்துல நின்று தொழுக. இன்னும் கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்விட்ட அத்தாவும் மகனும் உட்கார்ந்து மனமூடிய கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இறைவா, உனக்காக ஒரு கட்டடத்தை, ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டிட்டோம், இதிலே நாங்கள் தவறு செய்தால் என்ற 2 பேருக்கும் மன்னிச்சு. கட்டின பில்டிங் எப்பேற்பட்ட பில்டிங். இங்க நீங்க 1 லட்சம் ரக்காத்து தொழுதா அந்த 1 ரக்காத்து தொழுதா போதும். நம்முடைய ஹஜ்ஜுக்குரிய ஒரு இடம், முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டப்பட்ட பள்ளிவாசல், 2 பேரும் கட்டிட்டு என்ன எப்பேற்பட்ட வார்த்தையை அல்லாஹ் போட வைக்கிறாங்க. நாங்க தப்பு செஞ்சிருந்த செய்யல. என்ன காரணம் தெரியுமா? நல்லறங்கள் எவ்வளவு செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, செஞ்சு போட்டு இறைவா, மனுஷங்கிற அடிப்படையில உள்ளத்துல ஏதாவது சைத்தான் போட்டால் கூட என்னை குற்றம் பிடிச்சிடாத, இதற்கான தொழுகைக்கான கூலியை கொடு, இந்த தர்மத்துக்கான கூலியை கொடு. மனுஷ சைத்தான் 24 மணி நேரம் போட்டு உழப்பான். நான் மனுஷங்கிற அடிப்படை உள்ளத்துல பெருமைக்காக, உலகத்துக்காக, ஜமாத்துக்காக அல்லாஹ் வந்துடக்கூடாது என்று 2 பேரும் கேட்டாங்க.
இதுக்கு மேல என்ன வார்த்தை இருக்குது? அப்புறம் அம்மனுக்கு எவ்வளவு செய்றீங்களே, செஞ்சுட்டு அல்லாட்டு கையெழுங்கிறீங்க. உனக்காக தொழுத, உனக்காக நோன்பு வச்ச, உனக்காக செஞ்ச மனுஷங்க அடிப்படையில தவறா என்னோட உள்ளத்துல வந்தால் என் அமல் அடிச்சிடாத, கூலியை கொடு என்று அந்த இகலாசாக இணை வைக்காம யாருக்கும் துரோகம் செய்யாத அடிப்படையில் நம்முடைய அமலை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.